ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இஸ் இட் ராங் ரைட் டு பிக் அப் கேர்ள்ஸ் இன் அட்டென்ஷன் அப்படின்ற சாப்டர் சீரிஸோட சீசன் 4 எபிசோட் 11 தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஃபைனல் எபிசோட். சொல்லப்போனால் இதோட கதை முடிய போகிறதுல சீசன் 4ஓட சாப்டர் 1 முடிஞ்சிருக்கு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் தான் மெயின் கதையே இருக்குது. ஸோ வேறு லெவல் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இந்த எபிசோட ரொம்ப சூப்பராக முடிச்சிருப்பாங்க. அதனால இந்த துணி நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு சப்போஸ் உங்களுக்கு இந்த எபிசோடும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை நீங்களும் ஸ்டில் ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். சரி, ஓகே, இப்போ நம்ம பேசி டைம் மிஸ் பண்ணாமல் இன்றைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இஸ் இட் ராங் ரைட் டு பிக் அப் கேர்ள்ஸ் இன் அட்டென்ஷன் சீசன் 4 அண்ட் எபிசோட் 11 சாப்டர் 1ஓட எண்ட். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணா அவள் கையில் இருந்த ஸ்வாடே உடச்சி போயிடுது. இதே உடச்சிடுச்சா, சரி இது எப்படி நீ ஃபேஸ் போட்டு பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபயர் போட்டு அட்டாக் அந்த மான்ஸ்டர் மேலே யூஸ் பண்ணலான்னு பண்ணா. பட் அதை யூஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஹீரோ தடுக்கலான்னு பார்க்குறா. பட் அதுக்குள்ளே நம்ம ஹீரோ அந்த அட்டாக்கை யூஸ் பண்ணிடுறான். பட் அந்த அட்டாக் டேரக்டாக நம்ம ஹீரோக்கே ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம ஹீரோக்கு அடி விழுந்தது. இதால் அட்டாக்கை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியுமா, இது பெரிய பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கத்தி எடுத்து அட்டாக் பண்ணலான்னு போனால் அதுக்குள்ளே அந்த மான்ஸ்டர் செம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி நம்ம ஹீரோ கூட கையையே வெட்டி எடுத்துருது. அப்புறம் அவன் கழுத்தில் ஒரு அடி. அவ்வளோதான், நம்ம ஹீரோ கதை முடிஞ்சது. அச்சோ, பெல் இல்லை பெல் பிடிக்கனாச்சு, ஏதாவது பேசு கண்ணு திறந்து பாருன்னா நம்ம ஹீரோ அவனை செக் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோனும் ஸ்டீல் உயிரோட தான் இருக்கா. ஆக்சுவலாக அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணதில் நம்ம ஹீரோ தலை தனியாக போக வேண்டியது. பட் அவன் கழுத்தில் இருந்த அந்த காலேஜ் ஸ்கின்ல செஞ்ச ஸ்காஃபால நம்ம ஹீரோ தலை தப்பிச்சது. இப்போ அவன் அன்கான்ஷியஸில் இருக்கான். நல்ல வேலை, இவனுக்கு இன்னும் உயிர் இருக்குது, இவனை காப்பாற்ற முடியும், இவனை நான் ஹீல் பண்ணுறேன். மெலடி ஆஃப் லைஃப் நோபா ஹீல்னு நம்ம ஹீரோவை சேவ் பண்ணுறதுக்காக அப்போ ஏதோ ஒரு ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ணிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் அந்த சுரம் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்க. இது பக்கம் அந்த மான்ஸ்டரும் வச்சிருக்கிற எல்லாருமே கொடூரமாக கொண்டுகிட்டு இருக்கு. இதை பார்த்தா நம்ம அவங்கள காப்புறதுக்காக அந்த மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணுறா. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, சீக்கிரமா மேட்சுக்கு கேஷ் பண்ணுங்கன்னு அந்த போனஸ் வச்சிருந்த மற்றவங்கிட்ட சொல்ல அவங்களும் மேட்சுக்கு கேஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இது பக்கம் நம்ம எவோ அந்த மான்ஸ்டர் கூட சிங்கிளாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. பட் அந்த மான்ஸ்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறதால நம்ம எவனை அதை ஹேண்டில் பண்ண முடியல. இது முன்னோட ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ அதே போல அன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸை கூட அதே மான்ஸ்டர் தான். அன்னைக்கு நடந்துச்சு, நான் திரும்பவும் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணான்னு போனால் அந்த மான்ஸ்டர் நம்ம எவோ அட்டாக் பண்ணி ஒர்க் உடச்சி நம்ம அப்படியே அடிச்சு போட்டுருது. டேய், என்னங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, சீக்கிரம் நீங்கள் கேஸ் பண்ண மேஜிக் வச்சு அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுங்க, இதான் நம்ம சான்ஸ் அந்த போகிற சொல்ல இவங்கள அவங்க கேஸ் பண்ண மேஜிக் வச்சு அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண ரெடி ஆகிறாங்க. இல்லை வேண்டாம் அப்படி பண்ணாதீங்கன்னு நம்ம அவங்களும் தடுக்கலான்னு பார்க்குறா. பட் அதுக்குள்ளே அவங்க கேஸ் பண்ண மேஜிக் வச்சு அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த பக்கம் அந்த மான்ஸ்டரோ அந்த அட்டாக்கை அவங்களுக்கே திரும்பவும் ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருது. அதோட இம்பாக்டில் நம்ம ஹீரோட பாடியை தண்ணியில் விழுந்துட. இது பக்கம் அந்த அட்டாக்கோட எண்டில் அந்த போரஸை தவிர எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டர் அந்த போரஸை அட்டாக் பண்ணலான்னு போனால் அப்போ நம்ம ரியோ சடனாக கொடுக்க போன மாஸ்டர் அட்டாக் பண்ணி அந்த போரஸை காப்பாற்றுறா. அப்போ தான் அவனுக்கு நம்ம ரியோ அந்த பலத்து மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணது அவனுக்கு ஞாபகம் வருது. அதில் அத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. இது பக்கம் அந்த மான்ஸ்டர் திரும்பவும் அந்த போரஸை அட்டாக் பண்ணலான்னு போனால் திரும்பவும் நம்ம ரியோ அந்த போரஸை காப்பாற்றுறா. வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. சீக்கிரமாக எங்கேருந்து ஓடுன்னு சொல்லி நம்ம ரியோ அந்த போரஸை பார்த்து காத்த அவனை வந்து ஓட ஆரம்பிச்சிடறான். அவ்வளோதான், அவனுக்கு நான் இங்கே முடிவு கட்டணும். நம்ம ரியோ அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ணலான்னு போனால் அது மான்ஸ்டர் நம்ம ரியோவோட காலையே அட்டாக் பண்ணிடுது. அதான் என்னால் தடுக்க முடியல, அவன் பிளானையும் என்னால் தடுக்க முடியல. கைஸ், என்ன மன்னிச்சிருங்க. மாபாவையா, சியர், அப்புறம் மற்றவங்க நீங்கள் எல்லோரும் எனக்காக நிறையவே பண்ணியிருக்கீங்க. பட் நான் தான் அவங்களுக்காக எதுவுமே பண்ணலை. எதுவுமே பண்ணாமல் இப்போ நான் இங்கேருந்து போகிறேன். அட்லீஸ்ட் ஆலிஸ் கூடயும் மற்றவங்க கூடயுமாவது இப்போ என்னால் இருக்க முடியும். அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சதுன்னு நம்ம ரியோபாவை சாவை எடுத்துக்கிட்டு சாகிறதுக்கு ரெடியாக இருக்கா. இந்த பக்கம் தண்ணி குளிக்கிற நம்ம ஹீரோவை காட்ட நம்ம ஹீரோட வெட்டப்பட்ட கையை எடுத்துக்கிட்டு அப்போ அந்த இடத்துக்கு வந்து மாறி வரப்போ நம்ம ஹீரோ நிலைமையை பார்த்து அவ ரொம்பவே வருத்தப்படுறா. அதுக்கப்புறம் அவள் கையை கடிச்சு அதில் வர பிளட்டை வச்சு நம்ம ஹீரோட கையை ஃபஸ்ட்டு சரிப்படுத்துறா. நம்ம ஹீரோட கையும் அவள் பிளட்டு படுத்துமே சரியாயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கையில் இருந்த கத்தி எடுத்து அவள் 2 கையும் கிழிச்சிக்கிறா. அதில் வர பிளட்டை வச்சு நம்ம ஹீரோவை ஹீல் பண்ண ட்ரை பண்ண அட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நம்ம ஹீரோவோ கம்ப்ளீட்டாக ஹீல் ஆயிடுறா. ஹே பெல், உனக்கு எதுவும் ஆகலையே? மாறி நீயா? என்னோட கை சரியாக போயிடுச்சு. ஹே பெல், இந்த அவரோட கத்தி ரொம்ப தேங்க்ஸ் மாறின்னு நம்ம ஹீரோவில் கட்டி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே மெதுவாக மேலே போக இப்போ நான் ஃபைட் பண்ண போனோம்.
ஹே பெல், நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்க நீ எப்பவுமே தோக்க மாட்டேன்னு. அதை மட்டும் மறந்துடாதேன்னு அந்த மாதிரி தண்ணிக்குள்ள இருந்து சொல்கிறா. இது பக்கம் அந்த மோஸ்டர் நம்ம ரியோவை அட்டாக் பண்ணலான்னு போனா, மிஸ் ரியோ பெல் பெல் இது உண்மையிலே நீ தானா? ஓ, நானே தான். என்னால் நம்பவே முடியல. அவன் அந்த ஸ்காப்பை ஷீல்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். என்னது இது போல மேட்ச் ஸ்டோனே இல்லையா? சாப்பிடு நம்ம ஹீரோவோட காலை அட்டாக் பண்ணி அது கூட ரொம்பவே க்ளோஸாக போய் பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னா இத்தவங்களோட பிளான் அப்படின்னு சொல்லி அந்த ரியவோ நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கசாண்ட்ரான் க்ளோஸா நீங்கள் கொடுத்த இந்த ஸ்காப் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்பவே தேங்க்ஸ். இப்போ என்னால் அதை அட்டாக்கை டிஃபென்ஸ் பண்ண முடியும். அடுத்ததா காண்டஸ் கொடுத்த வெப்பன் இதை வச்சு கண்டிப்பாக நான் உன்னை டிஃபீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுறதுக்காக செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த மான்ஸ்டர் அந்த ரெக்வஸ்ட் ஸ்டோன்ஸை வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோவை ஸ்டாப் பண்ணுது. நான் என்னத்தோட கால் அட்டாக் அதோட மூமெண்ட்டை ஸ்லோ பண்ணியிருந்தாலும் பட் இது இன்னும் ஸ்டில் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. இது பெரிய பிரச்சனை. ஒருவேளை இது இங்கிருந்து வெளியே போச்சுன்னா இங்கே இருக்கிற அட்வென்ச்சர்ஸ்க்கும் ரோஷிக்கும் மற்றவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. அதை நான் நடக்க விட மாட்டேன். வேற வழியில இது நான் இங்கேயே கொண்டுதாகணும். உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி அந்த மான்ஸ்டர் செஸ்ட்லேயே கொடுத்துறான். அந்த மான்ஸ்டரை வழி தங்காம கத்திக்கிட்டு இருக்கேன். நீ பொன்மையிலே செம ஸ்ட்ராங் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் பெரிய ஓதை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு இருக்கா. ஓகே, அது பின்வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நான் பின்வாங்கறதா இல்லை. ஒருவேளை இந்த இடத்துல அவங்க 2 பேர் இருந்திருந்தாலும் இதே தான் பண்ணியிருப்பாங்க. கடைசி வரைக்கும் பின்வாங்காம சண்டை செஞ்சிருப்பாங்க. அதேதான் இப்போ நானும் பண்ண போறேன். ஃபயர் போல்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பவும் அந்த மான்ஸ்டர் மேலே ஃபயர் போல்ட் அட்டாக்கை யூஸ் பண்ணலான்னு போனா, வேணாம் பெல், அப்படி பண்ணினா அந்த அட்டாக் உனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ரிய ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கா. பட் அதெல்லாம் நம்ம ஹீரோ கண்டுக்காம அந்த மான்ஸ்டர் மேலே அவன் ஃபயர் போல்ட் அட்டாக்கை யூஸ் பண்ணிடுறான். ஸோ அந்த அட்டாக் டேரக்டாக அந்த மான்ஸ்டரை ஹிட் பண்ண அந்த மான்ஸ்டர் திரும்பவும் அந்த அட்டாக்கை நம்ம ஹீரோக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணிடுது. ஸோ இந்த அட்டாக்ல நம்ம ஹீரோ கொசை திரும்பவும் முடிச்சிச்சின்னு பார்த்தா நம்ம காடஸ் கொடுத்த அந்த நைஃபை வச்சு அந்த அட்டாக்கை அந்த நைஃப்குள்ள அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த மான்ஸ்டர் இருந்துருக்கொண்டு எல்லாருமே பயங்கரமாக ஷாக்காக ஸோ அட்லாஸ்ட் இவ்வளோ பவர்ஃபுல்லான அட்டாக்ல அந்த மான்ஸ்டர் இறந்து போயிருக்குன்னு பார்த்தா அது இன்னும் சாகவில்லை, ஸ்டில் உயிரோட தான் இருக்கு. இது இன்னும் உயிரோட தான் இருக்கா? என் ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து நான் ஃபைட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே என் கையை கூட அசைக்க முடியல. இப்போ நான் என்ன பண்ணி இதை டிஃபீட் பண்ணுறதா அப்படின்னு சொல்லி நான் ஹீரோ அந்த மாஸ்டர் ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கேன். அப்போ திடீர்னு வாய்லட் கலரில் பால் மாதிரி ஏதோ ஒன்று பறந்து வர சடனா அந்த மான்ஸ்டர் கழுத்தை சுற்றி அதோட கழுத்தில் ஒட்டிக்குது. அட்லாஸ்ட் நான் நினச்சது நடந்துடுச்சு. நான் நினச்ச மாதிரி இந்த மான்ஸ்டரை ஒரு வழியாக கண்ட்ரோல் பண்ணிட்டேன். இனி என்னை யாராலையுமே நெருங்க முடியாது. எல்லாரும் சாக தயாரா இருங்க. சுரோ நீயா? நானே தான். அட்லாஸ்ட் என் கனவு நினைவாயிடுச்சு. ஆனால் நீ இந்த மோட்ஸில் மண்டக்க வைப்ப நான் எதிர்பார்க்கல. எனிவேஸ் எனக்கு என் ட்ரீம் ஓகே ஆனால் போதும். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பெல். இனி இந்த ஜிராஃபோட பேட்டை ஆரம்பம். யார்கிட்ட இந்த வேட்டையை ஆரம்பிக்கலாம்? போ ஜெகர்நாட், முதல்ல எனக்காக அந்த ரியோவோட உயிரை கொண்டு போன்னு அந்த ஜெகர்நாட்டுக்கு அந்த ஜுரம் ஆர்டர் கொடுத்தா பார்த்தா அந்த மான்ஸ்டர் அவன் கண்ட்ரோலையும் மீறி அவனையே கொன்றது. அதை பார்த்த மொத்தலாருமே பயங்கரமாக ஷாக்காக அதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ரெடியாக இருக்க. இது இன்னும் ஸ்டில் என்ன தான் டார்கெட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோ அந்த மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ண ரெடியாக இருக்கா. இது பக்கம் அந்த வங்கிக்கிறத லெவட்டான் சடனாக எழுந்து நம்ம ரியோவை அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கு. ஆக்சுவலாக அந்த ஜுரம் நம்ம ரியோவை கொலை பண்ண சொல்லி அந்த ஜெகர்நாட்டுக்கு தான் ஆர்டர் கொடுத்துருப்பான். பட் அதை அவன் கண்ட்ரோலையும் மீறி அவனையே கொண்டு அடிச்சு. ஆனால் இந்த பக்கம் அந்த லெவட்டான் அப்படி கிடையாது. அது ஆல்ரெடி அவன் கண்ட்ரோலில் தான் இருக்கு. இவன் கொடுத்த ஆர்டர்ன்றதை நம்ம ரியோவை கொல்லணும் அப்படின்றதா. ஸோ அந்த ஆர்டரை அந்த லெபட்டான் எடுத்துக்கிட்டு நம்ம ரியோவை அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்க. ரியோ ஜாக்கிரதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ரியோவை காப்பாற்றலான்னு போனால் அந்த மோஸ்டர் நம்ம ரியோவோட சேர்த்து நம்ம ஹீரோவையும் மூழ்கிட்டு அப்படியே மண்ணுக்குள்ளே போயிடுது. இதனால கடுப்பான அந்த ஜெகர்நாட் அப்படியே அந்த பாம்பை ஃபாலோ பண்ணிட்டு அது பின்னாடியும் போயிடுது. இதை பார்த்து எல்லாருமே பயங்கரமாக ஷாக்காக அதை பார்த்துட்டு அந்த மாதிரியோ பயங்கரமாக ஸ்க்ரீம் பண்ணுறா. ஹை கசண்டா, எதுக்காக நான் தடுத்துட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு என்ன போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ரோஷி அங்கேருந்து போகலான்னு ட்ரை பண்ணுறா. பட் நம்ம கசண்டா அவளை அங்கேருந்து போகணும்னு தடுத்துட்டு இருக்க. ஹே கசண்டா, உனக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்காக அவளை போகணும்னு தடுத்துட்டு இருக்க? நாங்கள் போகல விட மாட்டேங்கிற. உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லித்தல அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கசண்டாவை கேட்டுட்டு இருக்க. இல்லை, நான் சொல்கிறத எப்படி அவங்க நம்ப போகிறதில்ல. அந்த 27th ஃப்ளோருக்கு போனால் எல்லாரும் உயிருக்கும் ஆபத்து. அதனால என்னாலும் சரி இவங்க யாரையும் அந்த இடத்துக்கு போட விட்டா அப்படின்னு சொல்லி அந்த கசண்டா மனதில் வச்சுட்டு அவங்க தடுத்துக்கிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு அந்த இடம் மொத்தமாகவே நடுக்க ஆரம்பிக்குது. என்ன சத்தாது இப்போதுக்காக திடீர்னு இந்த ஃப்ளோர் வர திரும்பவும் நடிக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பிரச்சனை வரப்போதுன்னு தெரியலையே.
கைஸ், எனக்கு என்னமோ அந்த சவுண்டு கீழே இருந்தா வருதுன்னு நினைக்கிறேன். எது கீழே இருந்தா? ஆமாம், அது கீழே இருந்தா வந்துட்டு இருக்கு. இந்த சவுண்டு எது நடக்குதையும் பார்த்தா எனக்கு என்னமோ இந்த ஃப்ளோரோட பாஸ் தான் இங்கே வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எது ஃப்ளோர் பாஸ் ரெக்ஸ் மாஸ்டரை பற்றியா சொல்கிறீங்க? ஆமாம், அதே தான். அதுக்கு வாய்ப்பு இல்லையே. நான் ரிசர்ச் பண்ணது படி அது 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி தானே வெளியே வரும். அப்படி பார்த்தா அது இன்னைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லையே. ஒரு ரிசர்ச் தூக்கி குப்பையில் போடு. இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு, அது இன்னும் வெளியே வராமல் இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அப்படியா? அப்போ இதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரம் எல்லாரும் ஓடுங்க ஃப்ரெண்ட்ஸில் அந்த விஷயம் சொல்ல இவங்களும் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்க இது பக்கம் அந்த தண்ணிக்குள்ள இருந்து ஏதோ ஒரு மான்ஸ்டர் அந்த ஃபால்ஸ் வழியாக மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. அச்சோ, இது என்ன ஃபால்ஸ் வழியாக மேலே எடுத்து சீக்கிரம் ஓடுங்க அந்த ஓக்க சொல்ல இதுகளை அங்கேருந்து ஓட ஆரம்பிக்க அட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அந்த மான்ஸ்டர் வெளியே வந்துடுது. கீதா அந்த 27th ஃப்ளோரோட பாஸ் மான்ஸ்டர் ரெக்ஸ்ன்னு அந்த வச்சு சொல்லப்போ அதை பார்த்த மக்கள் எல்லாருமே பயங்கரமாக ஷாக்காக அப்படின்னா இதால தான் இவங்க எல்லாருமே சாக போகிறாங்களா அப்படின்னு சொல்லி அந்த கசான்ற மனசில் யோசிக்க அட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இந்த எபிசோடும் இதோட முடிஞ்சிருது. அதாவது சீசன் 4ஓட Chapter 1ல் ஃபைனல் எபிசோட் முடிஞ்சுது. தென் இந்த சீசனோட Chapter 2க்கையும் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் இந்த ரெட் ஆட் மட்டும் போட்டு விட்ருங்க. ஸோ எத்தனை பேர் எத்தனை ஆட் போடுறீங்கன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீ இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஒரே ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். சரி, ஓகே, ஆல்ரைட். இப்போ நம்ம இந்த எபிசோடை பற்றின ஒரு ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷனை பற்றி பார்த்துடலாம். ஆக்சுவலாக அந்த ஜூரா அந்த ஜெகனட்டை ரிவ்யூ பண்ணுறதுக்காக தான் எல்லாமே பண்ணியிருக்கா. ஏன்னா அந்த மாஸ்டர் ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படின்றதால அப்பேற்பட்ட மான்ஸ்டர் அவன் கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா அவன்கிட்ட யாருமே நெருங்க மாட்டாங்க. அவனை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அவன் நினச்சா யார் அவனாலும் இன்னொன்னு பண்ண முடியும். ஏன்னா அந்த மான்ஸ்டர் யார்கிட்டையும் அடங்காத அழிவே இல்லாத ஒரு பயங்கரமான மான்ஸ்டர். ஸோ அப்பேற்பட்ட மான்ஸ்டரை அவங்ககிட்ட இருந்தால் ஏதோ ஒரு மேஜிக்கல் ஐட்டமை வச்சு அந்த மான்ஸ்டரை கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்குறான். ஏன்னா அதை வச்சு தான் மற்ற மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே அவன் கண்ட்ரோல் பண்ணியிருப்பான். எக்ஸாம்பிளுக்கு அந்த லெஃப்ட் ஹேண்ட் மான்ஸ்டர். ஸோ அதை வச்சு அந்த ஜெகர்நாட்டையும் கண்ட்ரோல் பண்ணலான்னு நினைக்கிறான். அப்படியே அவன் கண்ட்ரோல் பண்ணுறதுலையும் சக்ஸஸ் பண்ணிட்டான். பட் என்ன, அந்த மான்ஸ்டர் யாருக்கும் அடங்காத கால போல் கடைசியில் அவனையே கொண்டுடுச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு அவன் என்ன ஆர்டர் கொடுத்துருப்பானா அந்த ஜெகர்நாட் கிட்ட நம்ம ரியவை போட்டு சொல்லி ஆர்டர் கொடுத்துருப்பான். ஆனால் அது அவன் கண்ட்ரோலே மீறி கடைசியில் அவனே கொண்டுடுச்சு. இந்த ஜெகர்நாட்டுக்கு நம்ம ஹீரோலாம் டார்கெட் கிடையாது, நம்ம ஹீரோ தான் டார்கெட்டு. ஏன்னா வந்ததுல அந்த ஜெகர்நாட்டை நம்ம ஹீரோ தான் பேய் அடின்னு நாய் அடின்னு சாத்திருப்பான். அதனால அந்த ஜெகர்நாட்டுக்கு நம்ம ஹீரோ மேலே தான் சமாதாண்டு. ஸோ அதனால அதை நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கேன். இந்த பக்கம் திடீர்னு அந்த லெவட்டான் வர எழுந்து நிற்குது. ஏன்னா அதை செத்து போச்சு தான் நினச்சிருப்பாங்க. பட் அது அடிக்கடி மயங்கி கிடந்துருக்கு. இந்த பக்கம் அந்த ஜுரா கொடுத்த ஆர்டரில் அந்த லெவட்டான் எழுந்து நின்றுச்சு. அவன் என்ன ஆர்டர் கொடுத்துருப்பானா நம்ம ரியோ போர்த்தல் சொல்லி தான் ஆர்டர் கொடுத்துருப்பான். அது வந்து அந்த ஜெகர்நாட்டுக்கிட்ட. பட் அதை தான் அவன் கண்ட்ரோலே மாரி அவனே கொண்டுருச்சு. ஆனால் இந்த பக்கம் அந்த லெவட்டான் இன்னும் அவன் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ அதனால் அவன் கொடுத்த கமெண்ட் படி அந்த லெவட்டான் நம்ம ரியோவை அட்டாக் பண்ணலான்னு போனால் நம்ம ஹீரோ அதை ரியோவை காப்பாற்றுறான்னு இவங்க 2 பேருமே அந்த பாம்பு வாயில மாட்டிக்கிறாங்க. இதை பார்த்து கடுப்புன அந்த ஜெகர்நாட் அந்த பாம்பு போட்ட ஹோல்ஸ் வழியாகவே அந்த பாம்பையும் ஃபாலோ பண்ணி போகுது. ஏன்னா நம்ம ஹீரோவை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜெகர்நாட் பயங்கர காண்டில் இருக்கு. அப்பேற்பட்டவனை அந்த பாம்பு தட்டிட்டு போயிடுச்சு இல்லையா, அதனால கடுப்பாய் தான் அந்த ஜெகர்நாட் அந்த பாம்பை ஃபாலோ பண்ணி போயிருக்கு. அப்படியே இது பக்கம் நான் வயிறோட டீம்மேட்ஸை காட்ட அவங்க எல்லாருமே அந்த 25th ஃப்ளோரில் இருக்காங்க. நம்ம கசாண்ட்ரா அவங்க யாரையும் போகடாமல் தடுத்துட்டு இருக்கா. அப்போ திடீர்னு அந்த இடம் மொத்தமாக விளையாடுங்க. அப்போ அந்த இடத்துக்கு அந்த ஃப்ளோரோட பாஸ் மான்ஸ்டர் வந்துடுது. அதாவது 27th ஃப்ளோரோட பாஸ் மான்ஸ்டர் அப்படியே அந்த ஃபால்ஸ் வழியாக மேலே வந்து இவங்களை அட்டாக் பண்ண வந்துடுச்சு. இதை பார்த்து எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அந்த பாஸ் மான்ஸ்டரோட பேர் ரெக்ஸு. ஸோ இது வரைக்கும் அந்த கசாண்ட்ரா 27th ஃப்ளோருக்கு போனால் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தா. ஆனால் இந்த பாஸ் மான்ஸ்டரை பார்த்ததுக்கு அப்புறம் ஒருவேளை இந்த பாஸ் மான்ஸ்டரால தான் இவங்க எல்லாருமே சாக போகிறாங்களா அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு பக்கம் திங்கிங் போது அவ கனவுல வந்தபடி அந்த ஜெகர்நாட்டால இவங்க சாக போகிறாங்களா, இல்லை இவன் நினச்சபடி உண்மையிலேயே இந்த பாஸ் மான்ஸ்டர் தான் இவங்க எல்லாரையும் சாவடிக்க போதா. தென் அந்த பாம்பு வாயில மாட்டின நம்ம ஹீரோ அண்ட்ரியோ என்னானாங்க, அப்புறம் அந்த மாதிரி என்னானா, இதுக்கப்புறம் ஸ்டோரி எப்படி இருக்க போகுது, எப்படி போக போகுது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்மளால் அடுத்த சாப்டரில் தான் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணணும். உங்கள் கமெண்ட்டை பொறுத்து தான் அடுத்த சாப்டர் வரும். ஸோ அதனால் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தென் ஆஃப்டர் நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். சரி, ஓகே, இப்போ நான் உங்களை மறுபடியும் மாற்ற சொல்ல பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை, ஸ்டே டியூன் அண்ட் ஃபாலோ அஸ்.